இந்த சாப்டரோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் குயின் சொல்கிறாங்க, எனிமி ஒன்றும் வெளியே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. எல்லோரும் இங்கே கொஞ்சம் பாருங்கன்ட்டு அந்த ஸ்பெல்லை வந்து தூக்கி போடுறாங்க. ரிலீஸ்னு சொன்னோன்னே அதுக்குள்ளே இருந்த ஒரு பேரசைடு வருதுங்க. அது பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குது, எனக்கான ஹோஸ்ட் எங்கடான்ட்டு. ஏதோ கிடச்சிட்டாங்களா அப்படின்ட்டு பயங்கர வேகமாக நம்ம ஹீரோவை பிடிக்கிற போது நான் விட்டாதான்ட்டு டீமன் குயின் நசுக்கிட்டாங்க. அது நசுக்கிறனே பார்த்தீங்கன்னா அந்த அவன் தெரிச்சானில் அந்த பாடி வந்து அப்படியே மறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கூட ஒரு ஸ்பெல்லு தானா அப்படின்ட்டு அவங்களாம் நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆரஞ்சு ஷாடோ பர்பிள் ஷாடோ சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய கில்டை சேர்ந்த அவனே வந்து டார்க் கில்டோட கூட்டணி வச்சுருக்கான். இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க இங்கே உள்ளுக்கே, முதல் வெளியே இருக்கிற எனிமி விட்டு உள்ளே இருக்கிற எனிமி தான் முதல் முடிச்சு கட்டணும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா? இவ்வளோ பெரிய கில்டாக இருந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பார்க்காம பெரிய விஷயங்களை பார்த்துட்டு பெரிய விஷயத்தையும் கோட்டை விட்டுறீங்க. சின்ன விஷயத்த பார்க்காம நீங்கள் ஏதாவது பெரிய விஷயமா பண்ணணுன்னு, அப்போ தான் அந்த டார்க் கில்டுக்கு ஒரு பெரிய அடியாக கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அந்த தாத்தா கேட்குறாரு, அந்த நீங்கள் எப்படி அந்த இதை கண்டுபிடிச்சிங்க பேரசைடு அப்படின்னு கேட்டேன். அது உங்களுக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன பசங்களுக்கு நம்ம பெரியவங்களை பார்த்தாலே விளையாட்டாக போச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க சிரிச்சுட்டு. ஐயோ இந்த கிழமை வேறு ஆரம்பிச்சிட்டான்டா, இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே அப்படின்ட்டு மாஸ்டர்லேயும் ஏதோ சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. என்னத்தை சொல்கிறது, எனக்கே ஒன்றும் தெரியாது, நான் இங்கே சும்மா தானே உட்காந்துருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம குயின் கையை பிடிச்சிட்டு வா போகலாம், டீ குடிச்சாச்சுல, நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அங்கிள் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர்லி. ஆனால் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க. ஏன் நீ சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு நம்ம குயின் பார்க்குறாங்க. ஐயோ தெய்வமே, நீ பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க டாட்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த ஸ்வாட் வந்து டபுள் ஸ்வாட் கிட்ட அவங்க 2 பேர் பற்றி விசாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. சவா வெளியே போனாலே ஒரே களைப்பாக இருக்குது, வெளியே போனோன்னே இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுன்னே தெரியலையே அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம டீமன் குயின் நினைக்கிறாங்க, வெளியே போனோன்னே 2 விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு. முதல் விஷயம் அவனோட அந்த கண்ணாடி, அது பார்த்தீங்கன்னா எமிலியோட அந்த கண்கள் இருக்கிற ஒரு பவர் மாதிரி தான் இருக்குது, ரெட் ஐஸ். அது வந்து எல்லாத்தோட அந்த மான லெவலும் அவங்களோட பவர்ஸையும் பார்க்க முடியும். ரெண்டாவது என்னென்னா அவன் யூஸ் பண்ணுற மேஜிக் பார்த்திங்கன்னா ஆர்டினரியானது இல்லை. அது மட்டும் இல்லை, அது டார்க் கில்டை சேர்ந்ததும் இல்லை, புதுசாக இன்னொரு கில்டு இருக்குது போல். அந்த மாதிரி நிறையா என்னவா இருந்தால் என்ன, அந்த எமிலி பார்த்துக்குவா. அதாவது நம்ம அந்த ட்ராகனை தாங்க சொல்கிறாங்க நம்ம குயினை. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, ஏம்மா நீ ஏதோ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டு போகணுமா, நான் ஏதோ உஷாராகிக்கிறேன், நீ பாட்டுக்கு பண்ணி விட்டுற, எல்லாம் என்னை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அடுத்து நம்ம குயின் வந்து நினைக்கிறாங்க, இவன் போட்டிருக்கிற கோட் வந்து என்ன ஐட்டம்னு என்னாலேயே தெரிஞ்சுக்க முடியல, அந்த சின்ன கண்ணாடினால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. நம்ம குயினுக்கு மனசுலேயே கேட்க ஆரம்பிச்சுங்க நம்ம ஹீரோவை பற்றி, பார்த்தில்ல என்னோடய பவர் எப்படின்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிற மாதிரி. ஆமாம் அப்படின்ட்டு அவங்க சாப்பிட்டுருக்குறாங்க சிப்ஸை. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறான், எலிசபெத் நீ ஏதாவது அந்த ஸ்வாட் ப்ராக்டிஸ் ஏதாவது சொல்லித்தரலாம்ல, வெறும் ஸ்வாடை 1000 முறை சுற்றுனா மட்டும் நான் மாஸ்டர் ஆயிடுவேண்ணா, டெக்னிக் இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நான் முன்னாடி அவங்ககிட்ட சொன்னேன்ல ரூல்ஸை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மறுபடியும் சொல்கிறேன் பார். முதல் ரூல் வந்து நீயாக தான் உன்னோட ஸ்வாட்மேன்ஷிப் வந்து வளர்த்துக்கணும். அப்புறம் 2வது விஷயம், நீ எந்த எக்ஸ்டர்னலான திங்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, நீ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். 3வது வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்கவே கூடாது, நான் வந்து உனக்கு அட்வைஸ் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன். சரி இதுக்கு அங்கிள்கிட்டையாவது கேட்டிருந்தா கூட அவரே சொல்லியிருப்பார், திரும்ப நான் அவர் அங்கே போய் பார்க்குறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அந்த ஆல்ஃபாஸோட வந்து எந்திரிச்சு வந்து அவங்ககிட்டலாம் நீ ஏன் போகிற, இவ்வளோ பெரிய ஒரு ஆல்ஃபாஸோடு இருக்கும்போது நீ அந்த சின்ன பசங்கிட்ட போய் கேட்குறேங்கிறியே அப்படின்ட்டு நம்ம ஆல்ஃபா சொல்லுதுங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், உனக்கு ஸ்வாட்மேன்ஷிப்பை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
நம்ம ஆல்ஃபா சொல்லுது, ஸ்வாட் இப்போல்லாம் ஈஸி தான். அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மேஜிக் பவர் தான் மேட்ரு. அது வெறும் சும்மா தான். அது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கும் உன்னோட பாடி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் தான். அவ்வளோதான். நீ வேணால் நார்மல் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பே நீ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் சொல்கிறத வச்சு பார்த்தா மேஜிக் வெறும் சும்மா ஒரு பாடி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அட்டாக்காக மட்டும்தான். நம்ம நார்மல் ஸ்வாடையே ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமே. அப்போ இது மாதிரி என்கிட்ட ஒரு ஐட்டம் இருந்துச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஆயுதம் அங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பாட்டு கலாமாரியில் போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் எங்கடா போகிறான்ட்டு நம்ம அந்த ஸ்வாடை வேற பார்க்குதுங்க. இதோ கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் கொடுத்தது அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ, அதாவது அந்த ஹீரோ ஸ்வாடை வந்து நம்ம டீமன் குயினை பார்க்குது. இவளுக்கு இங்கேயே சாப்பிட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டா போல், இவ எதுக்கு வந்தாங்கிற விஷயத்தையே மறந்துட்டா அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. என்னடா இதில் இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, என்ன இந்த மாதிரி பொருளெல்லாம் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்ட்டு அந்த டேபிளை வந்து சும்மா கை தாங்க வைக்கிறேன். பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ வெட்டின மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோதான், நான் செத்துட்டேனா அப்படின்ட்டு அவன் தொட்டு பார்க்குறாங்க. இது எந்த விதமான கில்லிங் இன்டென்ட்டு எங்கேருந்து வந்துச்சு? கண்டிப்பாக ஹீரோ கிட்ட வந்து வரக்கு வாய்ப்பே இல்லை. அவளோட கில்லிங் இன்டென்ட்டு இவ்வளோ இதெல்லாம் இருக்காது. வேறு யாருன்ட்டு மேலே வந்து பார்த்தா அந்த கத்தியும் கரண்டிங்கெலாம் இருக்குது. இவங்க தானா? நான் வெப்பன்ஸ்க்கெல்லாம் கிங்காச்சு, இந்த கத்தியும் கரண்டியும் என்னடா பண்ணி போடுது அப்படின்ட்டு நினைக்கிறான். அப்புறம் ஐயோ முடியலடா சாமி அப்படின்ட்டு அவன் வெளியே ஓடி போயிட்டாங்க. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். ஏதோ கிடச்சிருச்சு இந்த புக்கை அப்படின்ட்டு தாய்ச்சி ஸ்வாட் டெக்னிக்குன்னு புக் எடுத்துட்டாங்க நம்ம ஹீரோ. இன்றைக்கி இந்த ஸ்வாட் டெக்னிக்கை கரைச்சி குடிச்சு நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து மொத்தம் 18 டெக்னிக்ஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வயசானவங்க தான் யூஸ் பண்ண வேண்டியது. நான் அதை வந்து போரில் யூஸ் பண்ணலாமா என்னன்னு தெரியலையே. எலிசபெத் கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு, எலிசபெத் உன்னால் இது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முடியாது நீயே போய் கற்றுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஆல்ஃபா மெயில் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியே போயிட்டாங்க. இவனாலலாம் முடியாது இந்த ஷார்ட் டெக்னிக் கற்றுக்கிறதுக்கு, பாதியில் நின்றுவான். அப்போ நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம், அப்போ தான் நம்ம மேலே ஒரு மரியாதை வரும் அப்படின்ட்டு நம்ம குயின் நினைக்கிறாங்க. ஆல்ஃபா எங்கடா இருக்கிற ராசா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு போனால் அங்கே மரத்தில் சொருகிட்டு இருக்கிறாங்க. என்ன நீ சோடாவே மாட்டா, என்னாச்சு திரும்ப வெளியே வா அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க நம்ம ஹீரோ. சரி நீ அப்படியே இருக்கிறியான்ட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு புக்கை வச்சு ஷார்ட் டெக்னிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சீனில் ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பால் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. தவளை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டு போட்டுருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வித்தியாசமாக சைனெல்லாம் யூஸ் பண்ணிட்டு பாய்சன் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கேருந்து யார் இதெல்லாம் எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்ட்டு அவங்க வந்து உதைக்கிறாங்க. அந்த கோடாலி பொண்ணுதான் உடச்ச உதையில் 300 கிலோமீட்டர் என்ன இன்னும் 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தாண்டி போய் விழுந்துடுறாங்க அந்த தவளை. அவ்வளோதானா உன்னோட பவரு, உன்னோட மாஸ்டரை போய் வர சொல்லு, அவனோட நிம்மதியே நான் கெடுக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இதோட உன் கதை முடிய போகுது அப்படின்ட்டு அவங்க வந்து அட்டாக் பண்ணால் திடீர்னு ஒரு பேரியர் வந்து இதை எடுக்குதுங்க. என்ன பேரியர் இதுன்ட்டு அவங்க ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மேலேருந்து நம்ம பப்பி தாங்க வருது. பிரதர் இவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா, வாங்க நம்ம வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருடா தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கீழே இறங்குறாங்க. குட்டி நான் ஓடி போயிரு, இதுக்கு மேலே உனக்கு வாய்ப்பு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பப்பி இருந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இவங்க ஒன்றும் உள்ளாள் கிடையாது, வெளியாள். அப்புறம் உங்களோட டேஞ்சர் லெவல் வந்து 3 இருக்குது அப்படின்ட்டு வந்தோடனே அட்டாக் மோட் 3க்கு போயிடுதுங்க. எடுத்தோன்னே அட்டாக் தான். அப்புறம் அங்கே அப்படியே வெடிச்சிட்டுக்குதுங்க. நம்ம ஹீரோ பாட்டுக்கு ஷார்ட் டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. நல்லா டெக்னிக்கை முடிச்சிட்டேன், இது உண்மையிலேயே நல்லா இருக்குது, என்னோடய மசில்ஸ் எல்லாமே பயங்கரமாக இதாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்ருக்குறாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபா நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல வேளை நான் ரெக்கவரி ஆகிட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தில்ல நான் வந்து தாய்ச்சி ஷார்ட் டெக்னிக்கை வந்து முடிச்சிட்டேன், இதை பற்றி உன்னோட கருத்தை சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. ஷார்ட் டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணியா அப்படின்ட்டு அவன் ஆச்சரியமாக கேட்குறாங்க. பரவாயில்ல தம்பி கொச்சப்படாமல் சொல்லு, அண்ணன் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தலையை தட்டிகிட்டு இருக்கிறாங்க.
அப்புறம் அவனுக்கு வந்து தலை திடீர்னு ஞாபகம் வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பொருட்கள் தான். என்னையே விரட்டிருச்சுங்க. பயங்கர பவராக இருக்குதே அப்படின்ட்டு அவன் நினைக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா என்னோடய பவர் எல்லாமே போச்சு. என்னோட சோலை கூட அது அஃபெக்ட் பண்ணுச்சு. அதனால எனக்கு பவரெல்லாம் ட்ரெயின் ஆகி நான் திரும்ப நார்மல் சோடாவே மாறி நின்ட்டேன். நல்ல வேளை இவன் வந்து அங்கே இங்கே ஆட்டினேன்னே என்னோடய பவர் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. இல்லைன்னா அவ்வளோதான், திரும்ப வெறும் சோடாவே இருந்திருக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுடா சாமி. இங்கே இருக்கிற எல்லா வெப்பனும் என்னை விட பவர்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுன்னா திரும்ப என்னை வந்து மரம் வெட்டுறக்கே யூஸ் பண்ணிட்டு வான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து இதுக்கு குதர்க்கமாக சொல்கிற மாதிரி தெரியுதுங்க. நீ என்ன நினச்சிட்டேன், என்ன வெட்டி பையன் வீக்கானவன் நினச்சிட்டியா? பார்த்தில அந்த டீமன் குயினே இங்கே சும்மா தான் அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கிறா. அவளையே என்னால் அடக்க முடியும் போது நீ எல்லாம் ஏமாத்துறோம். இங்கே இருக்கிற ஒரு சின்ன அந்த கத்திரிக்கோள் கூட உன்னை விட பவர்ஃபுல்லானது தான். நீ வெறும் இங்கே ஒரு ஸ்க்ராப் மட்டும்தான், வெறும் குப்பை தான் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி அது கேட்குதுங்க. நான் வெறும் குப்பை தான் போல். இங்கே இருந்தால் முதல் என்னையே சொக்கு சொக்கான்னு நொறுக்கி போட்டுருவானுங்க. நான் இங்கே இனிமேல் இருக்கவே கூடாது, நான் இங்கேருந்து போகிறேன்டா அப்படின்ட்டு அவன் சோடா மாதிரி பறந்து போயிட்டாங்க. ஆல்வா எங்கடா போகிற, இருடா ஸ்பாட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்த சீனில் அங்கே பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டு இருக்குதுங்க. நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கிற, உனக்கு வந்து நான் இன்னொரு டீல் தரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே வந்து அட்டாக் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த கோடாலே இருந்துட்டு நம்ம டாக் வந்து ஒன்றுமே சொல்லன்னு, அவ்வளோதான் உனக்கு சான்ஸ் முடிஞ்சிச்சு, நீ இதோட சாக போகிற அப்படின்ட்டு அது வந்து அட்டாக் பண்ணுதுங்க பயங்கரமாக. நம்ம பப்பி இருந்துட்டு தள்ளி போயிடுச்சுங்க. அந்த அட்டாக்கோட பவர் வந்து அனலைஸ் பண்ணுதுங்க. இது பார்த்திங்கன்னா இடத்துக்கு கோர் வரைக்கும் போகுது. இது வந்து ஃப்யூச்சரில் பயங்கர பிரச்சனையாக வந்துடும். அதனால் இது வந்து தடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுலேருந்து ஒரு கை எடுக்குதுங்க பின்னாடி இருந்து. அப்புறம் அவள் வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. இது வந்து நீ தடுத்துடலான்னு நினச்சிட்டு இருக்கிறியா முட்டாள் நாய் அப்படின்ட்டு அவள் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்து அப்படியே இது பண்ணிடுச்சுங்க, அது சார்ஜாக மாற்றிடுச்சுங்க அந்த அட்டாக்கை. என்னோடய அட்டாக்கு வந்து நீ வந்து அப்சர்வ் பண்ணிட்டியா அப்படின்ட்டு அவள் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. அருமையான அட்டாக்மா, இதே மாதிரி அட்டாக் பண்ணு, நான் ஃபுல் பேட்ரி ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம டாக் சொல்லுதுங்க. அப்படியா, உன்னை இன்றைக்கி 2ஆக வெட்டுறோம் பாரு, என்னோடய ஃபுல் பவர் என்னென்னு உனக்கு காட்டுறேன். 500 வருஷங்களாக சேர்த்து வச்சுருந்த மொத்த பவரையும் இன்றைக்கி இறக்குறேன் அப்படின்ட்டு அவள் ஃபுல் சார்ஜில் வந்து பயங்கர பவரை கேதர் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அதே நம்ம டாக் பாட்டுக்கு சொரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு கண்ணாடி எடுத்து வச்சோன்னா அந்த பவர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுங்க. அப்படியே அது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்க்கே போய் ஒரு பிளானட்டையே அழிச்சிருச்சுங்க. என்னோடய 500 வருஷம் பவர் வந்து எங்கேயோ போயிடுச்சே இவங்க அடிக்காமல் அப்படின்ட்டு அது நினச்சிட்டு இருக்குதுங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஃபேன் ஓடுற மாதிரி கேட்குது. என்னதுடா அது குட்டியாக இருக்குதுன்ட்டு அவள் இன்றைக்கி இதோட கதையை முடிக்கிறோம் பாரு அப்படின்ட்டு அவள் அடிக்கிறக்கு வர்றாங்க. பார்த்திங்கன்னா 4, 5 வந்துருச்சுங்க. அதுக்குள்ளே அது வந்து அவள் வந்து அப்படியே ஷாக் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏம்மா முதல்ல அது இந்த சின்ன சின்ன ரோபோட் முதல் சமாளி, அப்புறம் நீ என்கிட்ட வருவியாம்மா, நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்ட்டு அது பாட்டுக்கு தூங்குதுங்க. அப்புறம் அந்த சின்ன சின்ன இதெல்லாம் பயங்கர சப்ளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. கரண்ட்டை வச்சு பண்ணிட்டே வந்தேன்னே, ஐயோ என்னால் முடியலையே, இந்த அட்டாக் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்ட்டு அந்த ஈவில் சோல் வந்து அழிஞ்சிருச்சுங்க அந்த கோடாலியிருந்து. உடனே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரி வீட்டுக்கு போய் நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு வேலையெல்லாம் இருக்குது. மாஸ்டர் ஏதோ மெட்டீரியலுக்குன்னு வச்சுருந்தா நம்ம எடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்குதுங்க. திடீர்னு ஒரு கை விடுங்க, அட சாமி என்னடா என்ன மாதிரி சாகாமல் உசுரோட இருக்கிறாளே அப்படின்ட்டு நம்ம டாகே பயந்துச்சுங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தா அந்த ஸ்வாடல் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சாப்டரில் சண்டை போட்டுருந்தாங்களே அவங்க தாங்க. அவங்க எப்படி இங்கே உயிரோடு இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அந்த ஒரு டாலர் கட்டுறாங்க. இது வந்து லக்கி டாலராமா. பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்டோனுங்கிற ஒரு ஸ்டோனில் வந்து மேக் பண்ணியிருந்தாமா. எங்கே இருந்தாலும் ஹீரோவை தேடி வந்துடுமா இந்த ஸ்டோனு. அப்புறம் அவ்வளோதாங்க இந்த கதை. அது வந்து சாப்டர் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே பை கைஸ். கொஞ்சம் நாளைக்கு வீடியோ வந்திருக்காது கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வரல. இனிமேல் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன். அப்புறம் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பை கைஸ்.